இந்த கண்ணில் நிற்கிறேன் கொண்ட பேரில் இருக்கிறதான் கட்டியிருந்தா அங்கே தள்ளி அந்த அதெல்லாம் தள்ளி இடம் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் இதுதான் எங்கே இது இல்லை இதான் கொண்டவன் இவ்வளோ பிடிச்சிட்டு இவ்வளோ வேணாலும் பரவாயில்ல இப்படி எங்கே கட்டிடங்கள் வந்துருக்கு கட்டம் இதில் வேறு இருக்குது இதில் அந்த மரம் இருக்கு இங்கே ஒரு மரத்தை கேட்டு அதுவும் தங்க மரம் சொல்லிடணும் அதுவும் தங்க மரம் சொல்லிடணும் மற்றது அதுதான் பழைய மரம் சொல்லிடணும் பழைய மரம் இல்லை அதில் எங்கிட்ட கோயில் இருந்தது மற்றது இப்போ தங்கியிருக்க மடம் வந்து படத்தில் வருது அந்த பாதை வந்து படத்தில் இருக்குது மாதிரி இன்னொரு ஒரு சிலையை ஒன்று வச்சு ஒரு மடம் ஒன்று திறந்துருக்கணும் அந்த பில்டிங் வந்து படத்தில் வருது அந்த ஆமி பில்டிங் இங்கே இருக்குது இது புதுமணம் இதுதான் எங்கள் அரசாங்கத்தால் அந்த உங்களுக்கு பாஸ் பண்ணின காசில் எடுத்து அந்த காசு எடுத்து அதில் இந்த காணிக்கு தான் பாஸ் பண்ணேன் இசை யார் என்ன சொல்கிறது இந்த இடத்துக்கு அதுக்கு இது இப்போ விகாரக்காணியன் எல்லாருமே குழப்பத்தான் இருக்கேன் விகாரக்காணியன் சொல்லி ஒவ்வொரு குறிப்பிட்ட எல்லா இடத்துலையுமே திக்கா காட்டி போட எல்லாமே விகாரக்காணியான்னு சொல்லி இப்போ அவர் அன்றைக்கு சொன்னேன் நாங்கள் அப்படி வேறு கட்ட மாட்டேன்னு சொன்னேன் சொல்லி போட்டு புறா துவாங்க பின்னாங்க அது நாங்கள் நம்பிடாது மற்றபடி அது கொடுக்குறது என்ன எல்லாமே எடுக்கணும்படி இந்த துண்டு எடுக்க போனால் என்னென்னு சொன்ன ஐயா இந்த காணிண்ட உங்களோட கோயிலின் வடக்கெல்ல எந்த எல்லை தான் சரிதானே இந்த எல்லை வடக்கெல்ல எந்த இல்லையாண்டா உங்களுக்கு இந்த 20 பரப்பு பிரதேச வேலை நானும் சேர்ந்து அந்த டைமில் அளந்து விட்டது உங்களுக்கு சரியாக 20 பரப்பு இருக்குது சரிதானே எங்களுக்கு 15 பரப்பு இருக்கும் ஒரு ஏக்கர் எங்களுக்கு 15 பரப்பு இங்கே டோட்டலாக இருக்குது ஆனால் இந்த 15 பரப்பும் எங்களுக்கு வரையிற 10 பரப்பு தான் நாங்கள் எடுத்தது 5 பரப்பு பரவாயில்லைன்னு போட்டு நாங்கள் விட்டுட்டோம் ஒரு ஏண்டா இது கோயிலுக்கு தானே என்று சொல்லி போட்டு விட்டது அப்போ உங்களுக்கு இதில் 20 பரப்பு இருக்குதுன்னு சொன்னா ஐயா இது கட்டினா பிறகு இதில் போகிறது போல தானே ஐயா அது நாங்கள் தானே அவர் இது தெரிஞ்சா இந்த தெரியாம இல்லை இப்போ சும்மா சொல்லுவார் தெரியாம என்னன்னு கட்டுறது இது அவர் வந்து என்ன அத்தாட்சி அவர் கொண்டு வந்த காட்டுறதுக்கு அவர் ஒரு உறுதி கொண்டு வந்தா என்ன பரவாயில்ல அப்போ அவருக்கு 50 வருஷத்துக்கு முதல் உறுதி வந்து இருக்காது அப்போ அதுதான் எங்கே கொண்டு வந்து காட்டும் தானே எங்கே இருக்காது அவ்வளோ காணியும் சனத்திட்ட பேர்ந்து உறுதி இருக்கிறதுனா புறாவின் இவருக்கு வந்து இந்த மற்ற இப்போ உங்களோட உறுதியில் கூட உங்களோட உறுதியோட தெளிவாக எழுதியிருக்கு இப்போ மேற்கு பக்கம் மேட்டையில் எல்லாமே கிழக்கு பக்கம் ரோடு இருக்குது வடக்கு பக்கம் மேட்டையில் எல்லாம் உங்கள்கிட்ட தெளிவாக எழுதியிருக்கு அப்படி இருக்கல இவன் கொண்டு கட்டினது வந்து சரியான பிள்ளை மற்ற அவையிட்ட அப்படி பொய்யான டாக்குமெண்ட் வச்சிருக்கேன்னா பொய்யான டாக்குமெண்ட் தான் வச்சிருக்கேன் உண்மையான டாக்குமெண்ட் உண்மையான இல்லை இவருக்கு ஒரு பிளான் மட்டும்தான் இருக்கு மட்டும்தான் வேறு ஒன்றும் இல்லை அதே எங்கள்கிட்டையும் இருக்குது அந்த பிளான் அதே ஆட்டையும் மாற்றிக்கலாம் அந்த பிளான் என்ன எங்களுக்கு இந்த பிரச்சனையை நீங்கள் முடிச்சு வைக்கணும் நீங்கள் இப்போ கொஞ்சம் கதைக்கிறாங்க இப்போ யாழ்ப்பாண சாமியில் கதைக்கிறாங்க இப்போ இவரும் கொஞ்சம் கச்சேரியில் கூப்பிட்டு காய்ச்சது எங்கள்கிட்ட அப்பண்ணா காணி இருக்குது அப்பண்ணா கிணத்தோட சேர்ந்து இருக்குது இவர் முதற்கடம் விடுறதுக்கு வந்து அந்த கிணத்தை தங்களை திரட்டாங்க கிணற தங்களை வந்து காணியை நாங்கள் எடுத்து வேலை நாங்கள் எடுத்து முழுமையாக விடுச்சு அப்போ அதில் வந்து அவை பிரேச அந்த மாவட்ட சேலத்துலேயும் சொல்லியிருக்கேன் பெரிய கோவில் கட்டுறது என்ன இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளான்னு சொல்லி நியூஸில் எல்லாம் வந்துருக்கு இப்போ நாங்கள் கேட்ட கேள்வியில் வந்து வெளி வைக்க இல்லை இப்போ நாங்கள் கேட்டது முழுக்க விடுங்க சரி எந்த காணியை நான் கேட்குறேன் அப்பா கேட்குறேன்னு வச்சுறேன்டா காணியோட சேர்த்து கிணறையும் சேர்த்து தான் கேட்பேன் அப்போ அதுலேயே பாதியை விட்டுட்டு நக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளன்றதுக்கு நாங்கள் போயிடாதான் இது வேணும்னு தான் தெரியாமல் இல்லை தான் இதுக்கு எல்லா சப்போர்ட் இருக்கு அவர்கிட்ட செயலாளர் அரசாங்கத்தோடு சேர்ந்தார் அப்போ அவங்கள்ட்ட துணிவில் தான் இவை இப்படி நிற்கும் வேறு ஒன்றும் அது எனக்கு வடிவாக தெரியும் ஐயா நாங்கள் எல்லாம் அங்கே நயனதைக்கு வந்தால் உங்களோட கோயிலுக்கு போய் தான் பாருது இதில் ஐயா எங்களோட கோயிலில் இஞ்சாலே இருக்குது இப்போ எங்களோட கோயிலுக்கு கூட இப்படி இல்லை கோயில் அதெல்லாம் தடை செய்யணும் இதெல்லாம் பாருங்கள் நாங்கள் ஒன்றுமே வித்தியாசம் காட்டுறதே இல்லை எல்லோரையும் மதிக்கிறது தான் அப்போ எங்களோட கோயிலை போக விடாமல் அடைச்சி வைக்கிறதெல்லாம் ஒரு சரியான புடையான வேலை தானே இங்கே இவருக்கு எவ்வளோ சொன்னாலும் விளங்காமல் இல்லை காது வைக்கலாம்
அதை விட இப்போ இவர் சொல்கிறது இப்போ இவரோ வேறு சங்கம் பௌத்த மகா சங்கம் சொல்லி நம்ம வந்து இப்போ பிடிச்சிருக்கிறது 8 ஏக்கர் காணி, எங்களுக்கு 14 ஏக்கர் காணி இருக்கான்னு சொல்லி இப்போ அதுக்கு கூட லெட்டர் போட்டோம். இதே நாங்கள் இதுக்கே நாங்கள் மீட்டு 14 ஏக்கர் இருந்தான்னு சொல்லி இது எப்படியும் விடலாம், இது விடாமல் நீங்கள் விடக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன். இது தொடர்ந்து கொண்டு போனதான், இல்லாட்டி இது அப்படி மூணு கோயில் பாணி இந்த பாதையையும் சேர்த்து இந்த பாதை மூடி வச்சிருக்கிறோம் கோயிலுக்கு. கோயிலுக்கு போகிறோம். கோயில் பாணியும் வேண்டி எடுக்கலாம் பிடிச்சி வச்சு அதே மாதிரி சொன்னதா இதில் கோயில் பாணியும் சேர்த்து கோயில் காணி கோயில் வழக்கு போட்டேன். வழக்கு போட்டாலும் இவங்க தான் இருக்கிறாங்க. வழக்கு போட்டு தீர்வு வருமன்றது எங்களுக்கு நம்பிக்கை தெரியும் தானே ஐயா பிரச்சனைகள். கோயில் எழுபாடு எங்களுக்கு தேவைங்கிறது காணி விடுவோம். இப்போ இதில் வழக்கு போட்டாலும் நாங்கள் போராடுறதுக்கு கூட அது சந்தர்ப்பம் இருக்குது. வழக்கு போட்டால் போராட தடை உத்தரவு எடுப்பாங்க. இப்போ நாங்கள் வழக்கு போடாமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணதுனால தங்கண்ட போட்டு சொல்கிற பண்ணுவோம். நாங்கள் வழக்கு போட 2 பக்கமே நிப்பாட்டி நீங்கள் இதில் ஒன்று செய்யலாம்னு சொல்லிவிட்டு உள்ளால கட்டிடுவேன் நாங்கள். நான் போலீஸ் கேட்கறோம் சொல்கிறது இல்லையா ஏன் கோர்ட்ஸுக்கு போயில அதுதான் அவர் தெரியும். அவருக்கு அது நிப்பாட்டிலாம் தெரியும். அதுதான் அதான் இங்கே 2013ஆம் ஆண்டு போட்ட வழக்கொண்டு இப்போ நடந்துகிட்டு 12 வருஷம் வழக்கு நடந்துகிட்டு இன்னும் வழக்கு முடியல. இந்த காணி விடுவிப்பு தான் அதே சேம் ஏற்கனவே வழக்கு இருக்கு தானே ஐயா. எல்லா காணின்ற இதுவும் இருக்கு, சேர்ந்து இருக்கு. அப்போ அந்த வழக்கு முடிய முதல் திருப்ப வழக்கு போடணும்னு தேவை இல்லை. அது முடிஞ்சு அது சரி வந்தாதான் அது சரி வந்தால் இதுவும் அதுக்குள்ளே வரும். இது அதுக்குள்ள வருது தானே. இப்போ செய்கிறது தான். இப்போ வேறு வேலை உள்ள இதுதான் செய்யலும்படி நாம் இப்படி தொடர்ந்து இது விடக்கூடாது. அதுதான் எந்த இது எங்களால் தமிழ் ஆக்களுக்கும் தமிழ் மொழி மூலமாயும் நாங்கள் எங்கட ஆக்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். ஆனால் பௌத்த சமயத்தை பின்பற்ற சிங்கள ஆக்களுக்கு எங்களோட கருத்து போய் சேராது. கணாக்கள் அப்படி அதுக்கு சரியன்னு சொல்லியிருக்கு. சில பேர் இவையிட்ட ஆக்கள் தான் அதில் போட்டு வேறு ஆக்கள் இல்லை. இவையிட்ட கொஞ்சம் பேர் இருக்கணும். அந்த அவை மட்டும்தான் எனக்கு பேசியிருக்குன்னா என்ஜிஓக்காரன், மற்றது நான் டயஸ்டோரா அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரியாது உண்டு. இப்போ அதுதான் அவைக்கு எங்களுக்கு போல கூடிய இதுதான். அது ஒரு நாளும் அதுதான் சொல்லி கொண்டு இருப்பாங்க. மற்றபடி வேம் இப்போ இந்த பக்கத்துக்கு தான் எண்ணெய் போட்டுருக்கு. நாங்கள் இப்போ தொடர்ந்து 31 மாதமாக போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் போராட்டது வந்து நீங்கள் ஆதரவு தெரிவித்து தான் கதைக்கிறீங்க. இப்போ எங்களுக்கு உதவி செய்யலாமா? நீங்கள் இப்போ உங்களோட பீடத்தாலே ஆக்களை சேர்த்து எங்களோட சேர்ந்து இணைஞ்சு போராடுறதுக்கு உங்களால் உதவி செய்யலாம். அது ஒரு தினம் மாறாங்கள் இல்லை. அவை வந்தது என்ன, நாம் மட்டும்தான் இப்படியாவது வந்து கதைக்கணும். மற்றாக்கள் வந்தா அவை அந்த இதால கொஞ்சம் என்னைக்கு ஒன்றும் செய்யறாது. அவை இல்லை இப்போ இது வந்து உங்களோட காணிக்கு ஒதுக்கப்பட்ட கட்டிடத்தை தானே இங்கே கட்டியிருக்கு. இப்போ கவர்மெண்ட் ரூலின் படி ஒரு காணி கண்டு ஒதுக்கப்பட்ட இதுக்கெல்லாம் அந்த கட்டிடம் பெறணும். இது வந்து அது துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட நிதி. அந்த நேரம் நீங்கள் வழக்கு போடலாதான் இந்த நிதி எங்கட காணி கண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை கொண்டு இந்த காணிக்கு கட்டிடம் கட்டியிருக்காங்க. அது அப்படி போடலாம். அது நாங்கள் இது கதைச்சு நாங்கள் பார்க்குறோன்னு இருந்தாங்க. யார் புத்த சாசன அமைச்சர் மற்ற இது எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த வந்து இராணுவத்தை இதால இதான இந்த வேலையில் இல்லாட்டி என்னென்ன லைட் எடுத்த இதுக்கு ஒரு உறுதி இல்லாமல் அவை என்னென்ன லைட் எடுத்ததும் திஸ்ஸ விஹாரம் இல்லை, காவன் திஸ்ஸ விஹாரம் என்ன பேர் போட்டு தான் அவை லைட் எடுத்தேன். நான் போய் பார்த்தேன். நான் மின்சார சபைக்கு போயிட்டு இப்போ என்னண்டா ஐயா, இதில் இருக்கிற இந்த விகாரை கூட இப்போ மிச்ச காணியை விடுறேன்னு சொன்னாங்க. இந்த விகாரை விட அதுக்குரிய சொல்யூஷன் தேவை தான். ஆனால் அதை தவிர்த்து மிச்ச காணியை எல்லாத்தையும் தான் விடுவோம். ஒரு இதாக விடுறதா உண்மையான சரியான முறை இது இல்லை. எல்லாமே விடுவோம் தான். ஆனால் அதுக்குரிய தீர்வும் தரணும். தீர்வு கண்டிப்பாக தரத்தான் வேணும். ஆனால் மிச்ச காணி எல்லாத்தையும் தான் விடுவோம். அப்போ இங்கே இருக்கிற அந்த விகாரவை சொல்கிற மாதிரி தங்களுக்கு தேவையான காணியை எடுத்துக்கொண்டு நான் மிச்சத்தை விடுறேன்றது ஏற்கலாம். ஏற்கலா என்றால் எங்கட காணி அது எங்களுக்குரிய இது சொல்யூஷன் சரியாக வராமல் அவர் தண்டனத்துக்கு செய்யலாம். இல்லை அப்படி செய்யலாம். இதில் இருக்கிற கட்டிடங்களும் அதுவும் இவர் என்ன சொன்னாங்க, இந்த விகாரைக்கு பதிலாக மேலதிகமாக இருக்கிற காணியெல்லாம் கூட எதிர்பார்க்கலாம்.
அப்போ ஒரு காணிக்காரர்கிட்ட கேட்காம நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு ஒன்றுமே செய்யலாதானே. நான் ஒரு கதைக்கு ஐயா உங்களோட காணிக்க கூட நான் செய்யலாதானே. அப்படி இருக்க அவைக்கும் அதே முறை தானே. அப்பயே இவர் இதை பிடிக்காம செய்து அதானே புரியுது. இதுக்கு வரை இல்லை தேடி அவர் இதுக்கு வரை இல்லை. இதுக்கு உறுதி இருக்கு, எல்லாம் இருக்கு, அதுக்கு ஒன்றும் இல்லை. அது அவர் வேணும் என்றுதான் அவர் செய்யறார். இவர் மட்டும் இல்லை, இதுக்கு 4-5 பேர் இதுக்கு முக்கியமான ஆட்கள் இருக்கு. என்ன ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற மனுஷன் உண்டு, அவள் தான் இதுக்கு முதலாவது. அவள் தான் எங்கேயோ இருந்து தேடி வந்து இப்படி என்ன டைம் வந்தது 2-3 தடவை என்ன டைம் வந்தது. நான் சொன்னேன் இதுதான் எங்களை காணின்னு சொல்லி அந்த உறுதியும் கொடுத்தேன். உறுதி கொப்பி ஒன்று இருந்தது இல்லை, அதுவும் கொடுத்தேன். அதோடு தான் இவ வந்து இப்படின்னு சொல்லி இதில் இவருக்கு இடம் இல்லை இருக்கிறதுக்கு ஆமையில் இருந்தேன். ஆமை அதில் ஒரு லோண்டு போட்டுருக்கோங்க. அப்போ அதில் ரூமில் இருந்து தான் அதோட சேர்ந்து தான் இது கட்டினார். ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை ஆஸ்பத்திரி வேலை செய்து. இந்த காணியை விடுவிக்கிறதுக்கு உங்களால் என்ன செய்யலும்? எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு விடுவிக்க பாம்பு மாதிரி இருக்கிறாங்களா அவங்க? ஓ இருந்தாங்க. என்னென்னு சொன்னால் ஐயா இதை வச்சுக்கொண்டு இப்போ இந்தியாவில் எல்லாம் இருக்கிறது வந்து எங்களோட சின்ன காணி வீடுகள் எல்லாமே இருக்குது. அப்போ இது கூட விடுறாங்களே இல்லை. அப்போ இங்கே இது வந்து ஐயா மெயின் ரோட்டு இருக்குது. அப்போ இந்த கோயிலுக்காண்டி ஐயா இங்கே இருக்கிற காணி ஃபுல்லாகவே விடாமல் வச்சிருக்கிறேன். என்னோட தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இதில் சனி ஐயா இருந்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு வரவேற்போம், எல்லா சாப்பாடெல்லாம் தந்து உங்களுக்கு செய்வோம். அப்படி இருக்கே இந்த பிக்கு இவ்வளோ ஒரு பாதுகாப்போட ஒரு அந்நியர் மாதிரி பார்க்க வேண்டிய தேவை இல்லை. அதுக்காண்டி எல்லாட்ட காணியும் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே. இது இருக்கிறதால விடுபட்ட இடங்களாக்களும் தெரியணும் இல்லையே, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா. முன்பக்கம் விட்டாச்சு, இதுக்க பயம் வந்து அது இவ்வளோ விட்டால் தான் அவ்வளோ பேருக்கு வந்து விடாமல் இருக்கலாம். அதுதான் பாப்பம் என்ன இது சரி வரும் தான் நான் இல்லை. இப்போ எல்லாம் பௌத்த கோயிலாண்டு இல்லை, எந்த கோயிலுமே மக்கள் வந்து தேடி போவோம். இப்போ இது வந்து நாங்கள் தேடி போவோம். உள்ளுக்கு வர்றவங்க கூட ஒரு நிம்மதியோட வேற இல்லாத நிலைமையிலான் இருக்கேன். என்ன உள்ளுக்கு அடிக்கல தானே, பேரியர் போட்டு வெளியால் இருந்தாங்க. எங்களையும் உள்ளுக்கு அடிக்கல இவங்க. நாங்கள் வந்து 2-3 தரம் வந்து பார்த்துட்டு போனவரை அதுக்கு அங்கால இருக்கிற ஆமை புறா இவர் போட் போட்டுருவோம். புறா போட்டு தான் நாங்கள் கலட்டினேன். கலட்டி பேர் திசவிஹாரன்னு சொல்லி இஞ்சால பக்கம் போட்டு புறா அங்கால பக்கம் போட்டு. இப்போ அந்த போட் கிளீன் பண்ணி அதையும் பார்ப்போம் நாங்கள். அதில் அது தெரியும். இல்லை இதில் கிடக்கு, இதில் இன்னொரு போட் கிடக்கு. இஞ்சால வெளியால் ரோட்டால் இன்னொரு போட்டு உள்ளுக்கு இருக்கு ஜெயிலாக போட்டுருக்கு. அதான் ஆமி முன்னு போட்டு இந்த பில்டிங்கும் விட்டுட்டு பிடிச்சது ஐடி சென்டர் எங்கடையாக்கள் சும்மா ஒரு மடம் ஐயா. இதில் ஐயா இதில் கூட இந்த 20 பரப்பு அளந்து விட்டா பிறகு நான் இதில் இருக்கிற இந்த காணி தானே. அப்போ இந்த காணியை பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் ஐயா, நாங்கள் இதில் எல்லையை போட இதே ஆக்கள் தான் திருப்ப என்னன்னு சொன்னால் இந்த எல்லையை பிடிங்கி போட்டு கிட்டத்தட்ட 3-4 தரம் இந்த சனம் இங்கே இல்லாத நேரத்தில் திருப்ப எல்லையாக இருக்குது. இது ஒரு பழமையான வேலை தான் இருக்குது. அதே மாதிரி தானே ஐயா இதுக்கு பின்காணியிலே முதல் ஆரம்பத்திலே விடுபட்ட காணிகள் இருக்குது. இப்போ இது விடுபட்ட காணி இதில் இருக்கிறாக்கள் வந்து கொஞ்சம் வயசு வந்த ஆக்கள் தான், என்ன சொந்த காணி தான், வயசு வந்த ஆக்கள் தான். அப்போ அதை என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் இப்போ திருப்ப என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் இந்த இங்கே இருக்குது அந்த காணி அது எல்லாத்தையும் தூக்கி திருப்பவும் விடுபட்ட காணியும் சேர்த்து தான் பிடிச்சி வச்சிருக்கு. கவர்மெண்டால் விடுபடுது கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 3-4 பேர்ட்ட காணி விடுபட்ட காணி திருப்பி. இப்போ நான் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தபடியா ஐயா எந்த கொஞ்சம் சேஃப் ஆகிட்டுது. இந்தியாவில் வந்து விடுபட்ட காணியெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கு. இதுக்கு தீர்ப்பு இவங்க ஒன்றுமே மாறாங்க. அரசாங்கம் கதைக்குது இல்லை ஒன்று, அவன் ஒன்றுமே செய்யல. அது புத்த சாசன அமைச்சர் அவங்க வந்து எல்லா ஆக்களோட எங்களோட சேர்ந்து கதைத்தது என்ன எல்லாம் சரி. அது அவே கேட்கக்கூடிய விஷயம் தானே. எவ்வளோ கஷ்டப்பட்டு அறியப்பட வேண்டிய தேவையில்லை. அவே வந்து அங்கே யாழ்ப்பாணம் அந்த நாகவியாருக்கு வந்துட்டு போகிறது, அங்கே வந்து சரி வர என்னட்டு வருவோம். நான் தானே அதுக்கு முக்கியமாக உண்மையை சொல்ல போனால் தையட்டி ஆக்களுக்கும் உங்களுக்கும் தானே இதில் சம்மந்தம் ஒரு தரக்குமே இல்லை இல்லை ஒரு இதுவும் மத்தாச்சு அவைட்டு இல்லை உறுதியும் இல்லை ஒன்றும் இல்லை. எங்களோட மட்டும்தான் அது அப்படி இந்த காரியம் அந்த வேறு எங்களோட ஒரு இப்படி
எங்கட காணி தேடி அந்த சாமி வந்தது ஓ வரைக்கு அவர் நினைச்சது அந்த உள்ளுக்கு கொடுத்தேன் ஒரு கோவில் உண்டு திசையாரின்னு இந்த அப்ப அது எனக்கு நான் சொன்னேன் அது இல்லை இதுல தான் இருக்கு உங்களோட காணி எங்கட காணி இருக்கு நீ இந்த உறுதி கொண்டு போய் நீ அந்த கோவில் கட்டின்னு சொல்லி கூட அவர் மெல்லமா போய் அவர்கிட்ட பேருக்கு எடுத்தாச்சு அதுவும் நான் பேசாமல் அவர்கிட்ட பேருக்கு தான் இப்ப இருக்குது புறா திருப்பி அவருக்கு இல்லாம அந்த வியாராதிபதி பதவி எனக்கு கொடுத்து அவருக்கு தெரியல முதல்ல புறா அந்த சாமி என்ன தெரியுமா அவை போய் அவர் உடுப்பு கலட்டிட்டு கலட்டினா அப்புறம் அவர்கிட்ட சிச்சு எனக்கு இது கொடுத்தது அவர் கேம்பஸ் போறாள் அவருக்கு இல்லாதுன்னு சொல்லி இவரை கொண்டு வந்து அவர் நிற்பாரு அப்படிதான் வந்து இவரை நிற்பாருனா பிறகு புறா அந்த சாமி இவருக்கு ஆமிக்கு சொல்லி வராம விட்டது அதுக்கு பிறகு தான் எனக்கு பாரம் கொடுத்தது திருப்பி எனக்கு கொடுத்தா அப்படி வராதுன்னு சொல்லி புறா அப்படி நின்றவர் இதில் கட்டாம அந்த இதில் கட்டிடுவார் அப்படிதான் அவர் இங்கே வந்தது வெளியே நேரே அவர் வேற இல்லை அந்த சாமி தான் இவரை கொண்டு வந்து நிற்பார் நேற்று ஒரு நீதி வந்து ஜட்ஜ் ஒரு தாரம் வந்திருந்தேன் நேற்று முந்தின அங்கே வந்து அவைக்கு நான் சொன்னேன் ஒரு பொம்பளையார் ஒரு சாமி 2 பேரோட வந்தேன் அவையும் அங்கே வேற நான் சொன்னேன் அவைக்கு அவையும் சொல்லினும் எப்படி எல்லாம் இது எடுங்க இந்த காணியை திசை விஹாரி பாதுகாக்கும் நான் எனக்கு நோ சான்ஸ் என்ன நான் கொடுக்க மாட்டேன் ஒரு சான்ஸும் என்னோட இல்லை கொடுக்க மாட்டேன் ஒருத்தருக்கு அது இதுதான் தமிழாக்கிட்ட காணின்னு அதில் போயிட்டு இப்போ நீங்கள் இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ஐயா இதில் சனத்தில் காணியை விடுவிக்கிறதுக்கு சனம் மேலேருந்து போராடி கொண்டு தானே இருக்குது நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இதில் வந்து போராடுறதுக்கு எந்த விதமான தடங்களையும் போலீஸோ இராணுவமோ அல்லது இந்த பிக்குவாக்களோ செய்யக்கூடாது சாதுவாக்களோ செய்யக்கூடாதுன்றதை நீங்கள் வடிவாக இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லணும் ஏன்னா எங்களுக்கு தினம் பெரிய ஒரு அரியண்ண மாதிரி செய்ய வந்து தள்ளுறதும் அன்றைக்கெல்லாம் சிங்களத்திலே சொல்லுங்க நீங்கள் இதில் வடிவாக வைக்க படிவ தெளிவாக எங்களை அரெஸ்ட் பண்ணாலோ இல்லாட்டி நாங்கள் கருப்பு கொடி பிடிச்சோம்னாலோ அதை கதையை மாற்றி தான் தென்பதை கொண்டு நாங்கள் ஏதோ விரோதமாக செய்கிறோம் நீங்கள் தெளிவுபடுத்தி இந்த போராட்டம் நியாயமானு சொல்லி அவைக்கு 2 மொழியிலையும் சொல்லிவிடுங்க சரி நான் உங்களோட காணியை அதில் வெளியில் அந்த காணி போட் பார்க்கலாம் அதில் பார்த்தா அதுக்கு முன்னாடி 2 படி இதில் போயிடலாம் இல்லை இதால் போய் வழியாக போயிட்டு பக்கம் போகுது பட்ட முள்ளு தடவை